Do not trust anyone because people change anytime without any reason. இந்த வார்த்தைகளை உற்று நோக்கினால் உற்று கவனித்தால் நம்முடன் எல்லாரும் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் ஏற்படாமல் இருக்கும். அப்படி கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நம் கூட இருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு நாம் கடந்து செல்கின்றோம். அனைவருமே நம்மை விட்டு அகன்ற பொழுது நம்முடைய கஷ்டங்கள் மற்றொருடனோ பகிர்ந்து கொள்ளாத பொழுது நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தோம் என்று நினைத்து பார்க்க தோன்கின்றது. நாம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது கடவுள் நம்மை எதற்கு படைத்தார் என்று இன்று வரை அறியாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் எது செய்யப் போகின்ற என்று நினைத்து பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தனித்து விடப்பட்டு தனித்து இருக்கின்ற பொழுதுதான் நமக்கான வாழ்வை புரிகின்றது. நாம் என்ன செய்ய வந்திருக்கின்றோம், இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. எல்லோரும் இருக்கின்ற பொழுது அது நமக்கு தென்படுவதில்லை. யாருமே இல்லை என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. இப்பொழுது கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்று நினைத்து கொண்டு இந்த நொடிப்பொழுதிலிருந்து நாம் எதை நோக்கி செல்ல போகிறோம் என்று நினைத்து பார்த்து அதை நோக்கி செல்ல வேண்டும். எப்பொழுதும் நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நம் மனது இதயங்கள் வலிக்கின்ற பொழுது நமக்கு உண்மையான நம்முடன் இருக்கின்ற நம் கடவுளை நினைத்து ஒரு இனிமையான எனக்கு பிடித்த அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் முணுமுணுத்தீர்கள் என்றால் நமது இதயங்கள் சந்தோஷமாகும், நமது உடல்கள் புத்துணர்ச்சி அடையும். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பிடித்தமான பாடல் ஒன்று இருக்கின்றது. நான் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை என்னை காத்தீரே. இந்த பாடலை பாடும் பொழுது எனக்கு ஏதோ கடவுள் என்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றார், இந்நாள் வரை என்னை காத்து கொண்டிருக்கின்றார் என்று நான் எண்ணி இன்று பொழுதிலிருந்த தொன்மங்களை கயிற்றுவிட்டு அடுத்த வேலைக்காக நான் நகர்ந்து செல்கின்றேன். அதேபோல் நாம் அனைவருமே எதை நோக்கி செல்கின்றோம் என்று எண்ணி பார்த்து நகர்ந்து செல்ல வேண்டும்.